ரீசெண்டா ஆக்டர் ஆலன் கியூமிங்ஸ் அதாவது நைட் கிராலர் டெட்லைன் கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, டூம்ஸ்டே படத்தோட ஸ்கிரிப்ட்ல சில கேரக்டர்ஸோட நேம்ஸ் ரிவீல் பண்ணாம அவங்கள சம்மோன் எல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா டூம்ஸ்டே படத்தோட டெய்லர் எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா நிறைய இன்சைடர்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, டூம்ஸ்டே படத்துடைய முதல் டெய்லர் கண்டிப்பா ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரை பிராண்ட் நியூ டே படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதுங்க. சோ அப்போ ரெண்டு படத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். கடைசியாக ஃபேமஸ் இன்சைடரான ஜெஃப் ஸ்னீடர் கொடுத்த அப்டேட்ல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண மேட் ஜாக்மன் அதோட சீக்வலை டைரக்ட் பண்ண வரமாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் பிரான்ச்சைஸோட அடுத்த படத்தை நம்ம மேட் ஜாக்மன் டைரக்ட் பண்றாரு. அதற்கான ஒர்க்ல தான் இப்போ இன்வால்வ் ஆயிருக்காரு. அதனால இப்போதைக்கு மேட் ஜாக்மன் எந்த எம்சி படங்கள்லயுமே இன்வால்வ் ஆக மாட்டாரு அப்படின்னு தாங்க தோணுது. ஸோ இது போன்ற பல மார்வல் அப்டேட்ஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. குட் டே.